ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆசையும் தோசையும். இது திருச்சி பேர்ட்ஸ் பார்க்கோட லாஸ்ட் வீடியோ. இதில் நாம் ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ண பேர்ட்ஸ் ஃபீடிங் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் எடுத்தோடனே கை கழுவுற ஏரியா இருக்குங்க. அங்கே நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சீட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு எங்களுக்கு கிடச்சிது சன்ஃப்ளவர் சீட்ஸ். ஸோ அதை எடுத்துகிட்டு போய் நம்ம டைரெக்டாக பேர்ட்ஸுக்கு ஃபீட் பண்ணலாங்க. உள்ளே நம்ம என்டர் ஆன உடனே அவ்வளோ பேர்ட்ஸ் இருக்குங்க. நாங்கள் போனது மே மந்த் அப்படிங்கிறதுனால கூட்டம் சொல்லவே வேண்டாம், நிறையவே இருந்தது. அதனால் பேர்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு சடிஞ்சே போயிடுச்சு. பட் இந்த பேர்ட் அழகாக கையில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. அதே மாதிரி உள்ளே போனதுலேருந்து அந்த கிளைமேட் அப்படியே சேஞ்ச் ஆன மாதிரி இருந்ததுங்க. ஒரு சாரல் மழை பெஞ்சிட்டே இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு செட்டப் தான் இருந்தது. அது கூடவே அவங்க இன்னொரு கான்செப்டும் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படிங்கிற கான்செப்ட் தான் இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு ஏரியாவும் அதுக்கு தகுந்த மாதிரி செட்டப் பண்ணியிருந்தாங்க. ஸோ பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். நான் அந்த வீடியோவில் ஃபுல்லாகவே காமிச்சிருக்கேன் அந்த 5 ஏரியாவும் அவங்க எப்படி செட்டப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத. ஒரு சில பேர்ட்ஸ் இந்த மாதிரி கேஜ்குள்ளேயும் இருந்தது. அதே மாதிரி உள்ள கிட்ஸை என்டர்டைன் பண்ணுறதுக்கு நிறைய இந்த க்ரோக்கடைல், ஸ்னேக்கு, பிளாக் பந்தர் அதெல்லாம் ரியலிஸ்டிக்காக எப்படி இருக்குமோ அந்த அளவு சூப்பராக கொண்டு வந்திருந்தாங்க. அண்ணாவோட கையில் ஒரு பேர்டு உட்காந்துருச்சு. அதை போட்டுட்டு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் ஃபீட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேர்ட்ஸை தாவுமான்னு பார்த்துட்டு இருந்தேன். பட் அது அண்ணா கையிலேருந்து வரவே இல்லை. அப்புறம் இங்கே பாருங்கள், கிட்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணுற மாதிரி நிறைய ஏரியாஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் திருச்சி சரௌண்டிங்ஸில் இருக்கீங்க, அப்படி இல்லைன்னா திருச்சி ட்ரிப் ஏதாவது போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பேர்ட்ஸ் பார்க்கை கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஜெயிண்ட் பேர்டை நம்ம தோள் மேலே உட்கார வச்சு அதுக்கு ஃபீட் பண்ணலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். எல்லா பக்கமும் உங்கள் ஃபோட்டோ எடுக்க அலோவ் பண்ணாங்க. வெளியே இது எக்ஸிட் ஏரியா பக்கம் வந்தாச்சுங்க. அங்கே ஒரு பார்க்கும் கேஃபிடேரியாவும் இருந்தது, தியேட்டரும் இருந்ததுங்க. இதுக்கெல்லாம் நம்ம தனியாக பே பண்ணணும். பட் பார்க்கில் விளையாடுறதுக்கு பே பண்ண தேவையில்லை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.